நம்மளுடைய ஆலய பயணம்ல நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய சேலம்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ காவடி பழனி ஆண்டவருடைய கோவிலில் தான் இருக்கோம். இந்த கோவிலை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நம்மளுடைய முருகர் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான இஷ்ட தெய்வங்களும் இங்கே இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு லக்ஷ்மியுடைய உருவம் வந்து இங்கே அமைச்சிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக அதோடைய வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம சிவன் கோவிலாகவும் இங்கே வந்து பார்க்கலாம். சிவனை நம்ம வழிபட முடியும். வெங்கடாஜலபதி இருக்கார். ஸோ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாய்பாபா இருக்காங்க. யமனுக்காகவே ஒரு தனியான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். 108 லக்ஷ்மிகள் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான கோவில் தான் நம்மளுடைய இந்த காவடி ஆண்டவருடைய கோவில். ஸோ உள்ளே போக போகிறோம். இன்னும் என்ன மாதிரியான தெய்வங்கள்லாம் இருக்குது, வழிபாடு பண்ணக்கூடிய நேரங்கள் என்ன, அண்ட் என்ன மாதிரியான ஸ்பெஷலான விஷயங்கள் இங்கே நடக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆலய பயணம் உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டீல் பிளான்ட் இருக்கோம் இல்லையா, ஸோ ஸ்டீல் பிளான்ட் போகக்கூடிய வழியிலேயே வந்துட்டு முன்னாடியே ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னாவே நம்மளுடைய கோவில் தான். ஸோ நீங்கள் வரலாம். இன்னும் எக்ஸாக்டாக உங்களுக்கு நான் வந்து அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா சார் இருக்கார். ஸோ அவர் நம்ம கூட ஷேர் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
நம்ம சேலமில் இருக்கக்கூடிய காவேரி பழனி ஆண்டவர் கோவிலில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே முதலாக 135 அடியில் எங்கும் இல்லாத மாதிரியான ஒரு விஸ்வரூப செல்வலக்ஷ்மியோடைய உருவம் வந்து அமைச்சிட்ருக்காங்க. அதோடைய வேலைப்பாடுகள் தான் வந்து போயிட்டுருக்கு. 135 அடியில் வந்துட்டு லக்ஷ்மியோடைய உருவம் அப்படின்னா எவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்கும் அண்ட் எவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும் இல்லையா? ஸோ அதோட வேலைப்பாடுகள் போயிட்டே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 108 லக்ஷ்மிகள் வந்துட்டு ஒரே இடத்துல வந்து இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியே ஆகணும். அந்த 108 லக்ஷ்மிக்குமே வாரம் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கு குழுக்கள் அமைச்சிருக்காங்க. ஸோ 30 பேர் கொண்ட மாதிரியான வாரம் ஒரு முறை வந்துட்டு குழுக்கள் அமைச்சு அவங்களுக்கான வழிபாடுகளுமே வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய வந்துட்டு தெய்வங்கள் வந்து நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களுடைய ஒவ்வொரு சன்னதியுமே இங்கே இருக்குது. எங்குமே இல்லாத மாதிரியான யமனுக்கும் சித்திரகுப்தருடைய சன்னதி இங்கே இருக்குது அண்ட் சித்தர்களுடைய சன்னதிகளும் இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் இந்த கோவிலுக்கு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பாசிட்டிவான எனர்ஜியும் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் பற்றியும் வந்துட்டு எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்னென்ன இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். எங்கேயுமே இல்லாத மாதிரியான 108 லக்ஷ்மிகள் வந்துட்டு இந்த கோவிலில் இருக்கா. வாரம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான வந்துட்டு தரிசனம், சிறப்பான வழிபாடுகள் எல்லாமே இங்கே வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே இல்லாத மாதிரியான சரஸ்வதிக்கு, குபேரலக்ஷ்மிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியான சந்நிதி இருக்குது. இந்த 108 லக்ஷ்மியோடைய ஸ்பெஷல் என்ன, ஸோ இந்த லக்ஷ்மியை கும்பிட்றதால என்ன நடக்கும், யாரெல்லாம் கும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களுமே இங்கே டீட்டெயில்ஸாக இருக்குது. நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். 108 லக்ஷ்மிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த 108 லக்ஷ்மிகளுக்குமே வந்துட்டு மூலவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ரீ ஐஸ்வரேஸ்வரர் இவர் தான் அப்படிங்கிறது. இங்கே வந்துட்டு குபேரன் அண்ட் குபேர லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு அமைஞ்சிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பச்சை கலர் அப்படிங்கிறதால இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எல்லா கோவில்லையுமே வந்துட்டு திருநீர் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் குங்குமம் வந்து வாங்குவோம் இல்லையா? இங்கே வந்துட்டு இவங்களுக்கு பிடிச்ச பச்சை நிறம் அப்படிங்கிறதால மூலிகைலாம் நிறைஞ்சி பச்சை நிறத்திலேயே வந்துட்டு திருநீர் கொடுக்கறது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரஸ்வதிக்கு தனியான சன்னதி இருக்குது. அண்ட் 108 லக்ஷ்மிலையுமே வந்துட்டு என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, யாரெல்லாம் என்னென்ன மாதிரியான லக்ஷ்மிகள் கும்பிடும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது இங்கே அந்த ஒவ்வொரு பேப்பரில் நம்ம பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை நாங்கள் மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரில் வரலாம். அண்ட் இப்போ நம்ம 108 லக்ஷ்மியுமே வந்துட்டு வழிபாடு பண்ணலாம்.
நம்ம சேலம்லேயே வந்து சரஸ்வதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியான சன்னதி வந்துட்டு இந்த கோவிலில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பென்சில் இந்த மாதிரியான ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து எக்ஸாம்ஸ்க்கு போக போகிறோம், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்க வந்து இங்கே வந்து இந்த மாதிரியான பென்லாம் வந்து வாங்கிட்டு போய் எழுதும்போது நல்ல மார்க் எடுக்கிறாங்க. அண்ட் நல்லாவே வந்துட்டு அவங்களுக்கு வந்து நல்ல அடுத்தடுத்த லெவலில் ஸ்டடீஸ் வந்து நல்லாவே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை எக்ஸாமுக்கு போகிறாங்க, ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க, நீட்டு இந்த மாதிரியான ஸ்பெஷல் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சந்நிதியில் வந்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு அண்ட் அவங்களுக்கான பெண்மே நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய 108 லக்ஷ்மி கிட்டேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருடைய லக்ஷ்மியோடைய பெயர் என்ன, அந்த லக்ஷ்மியோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நோட்டீஸாக வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதையும் வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக இருக்குது. இதை தாண்டி குபேரர்கிட்ட ரொம்ப மூலவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த குபேரர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு போல் ஃபுல்லாகவே வந்துட்டு காயின்ஸாக வச்சுருக்காங்க. இந்த காயின் எதுக்காக அப்படின்னா சில பேருக்கு வந்துட்டு சில விதமான ப்ரேயர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றும் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் கை நிறைய வந்துட்டு என்னுடைய காணிக்கை இந்த மாதிரியான காயின்ஸாக வந்து நான் கொடுக்குறேன், எனக்கு இந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கிறதுக்கும் நிறைய பக்தர்கள் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்துட்டு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மூலவர்கிட்ட அதாவது ஐஸ்வர்யேஸ்வரர்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த ஒரு க்ரீன் கலரில் வரக்கூடிய ஒரு மூலிகை மூலியமாக இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மூலிகை மூலியமாக கொடுக்கக்கூடிய திருநீர் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியில் வந்து வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு தனியாக பாக்ஸ்லேயுமே வந்து கிடச்சிட்ருக்கு, அதையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம சேலமில் இருக்கக்கூடிய காவடி பழனி ஆண்டவர் கோவிலில் தான் நம்ம இருக்கோம். ஸோ கோவிலில் நிறைய சன்னதி நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். சார் நம்ம கூட இருக்கார். கோவிலில் இருக்கக்கூடிய சன்னதியோட ஸ்பெஷல் என்ன, எந்த நாள் வந்து இங்கே சிறப்பான பூஜைகள் நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். இங்கே சேலத்தில் ஒரு பிரச்சிப்பட்ட ஸ்தலம் 9ஆம் படை வீடு ஜாகிரிமாப்பாளையம். அதாவது பெங்களூர் ரோட்லேருந்து ஸ்டீல் பிளான்ட் ரோடு கட் பண்ணி ஒரு 1000 அடி தூரம் வந்தீங்கன்னா கோயில் லெஃப்ட்டில் கோயில் ஆர்ச்சி இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா எல்லாத்தையும் தரிசனம் பண்ணலாம். விசேஷமாக முருகப்பெருமான் பிரதானமாக வீற்றிருக்கிறார். வடக்கு வாசல் வருது, கையில் ஜாட்டியோட. பாரத போரில் கிருஷ்ணன் அதுக்கு முன்னே இருந்ததாக ஒரு வரலாறு. அதனால் கையில் ஜாட்டியை வெள்ளி ஜாட்டியோடு இருக்கார். விசேஷமாக இப்போ தற்போது முருகன் இருக்க மூலஸ்தானத்தில் பாம்பு புத்து முதல்ல இருந்தது. இன்னும் முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளாக வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த வழிபாட்டு ஸ்தலத்தில். இந்த தாயார் பாவாய் அம்மாள் வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறப்ப இந்த பாம்பு 2-3 பாம்பு இருக்கும், 2 நல்லது ஒரு சாரை வந்து அது சர்ப்பம் ஆடுமா, பால் வச்சுன்னு உள்ளே போயிடுமா. அந்த மூலஸ்தானத்தை இருந்த இடத்துல பாம்பு இருந்த இடத்துல தற்போது மூலஸ்தானம் அமைஞ்சிருக்கிறது. முருகப்பெருமான் 6 அடி உயரத்தில் இருக்கார். அடிக்கடி வீர்வ அருமோ, இப்போ கந்த சஷ்டியில் வீர ஆரம்பித்து ஒவ்வொரு அன்னாபிஷேகத்துலேயும் வீர்வ அருமோ அதிசயன்னு சொல்லலாம். இவர் பேரே அப்பேற்பட்டவர். ரொம்ப அதாவது சின்ன குழந்தையிலிருந்து இங்கே வர்றவங்க 3-4 தலைமுறையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ விசேஷமாக பரிசுப்பட்ட ஸ்தலம் சேலத்தில். அது மாத்திரம் இல்லை, இங்கே வந்து என்ன அப்படின்னா இங்கே சிவபெருமான் விசேஷமாக 12 ராசி கீழே அமைஞ்சிருக்கார். 12 ராசி அமைச்சு அதுக்கு மேலே. அதனால் இங்கே 60, 70, 80, 100 கோடி நடந்திருக்குது. விசேஷமாக போன வருடத்தில் 50 கல்யாணம் நடந்தது. அது மாத்திரம் இல்லை, எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் சில இடத்துல தான் யமதர்மன் சித்திராகுப்தன் இருக்காங்க. அது இங்கே விசேஷமாக வீட்டிருக்கிறாங்க. மற்றபடி இங்கே தீர்த்த பிள்ளையார் இருக்கார். இந்த தீர்த்த பிள்ளையாருக்கு தினசரி அவர் மேலே வழிபட்டிங்கன்னா தீர்த்தம் விட்டு நினைச்ச காரியம் நடக்கும். அது வேறங்கள தினசரி ஒரு 50 பேராக இது பண்ணுவாங்க, தீர்த்தம் விடுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே சண்முகநாதர் சஷ்டி, கந்த சஷ்டியில் ரொம்ப விசேஷம். லட்சக்கணக்கான ஜனங்க எப்படி திருச்செந்தூரில் வேல் வாங்கி சம்ஹாரம் நடக்குதோ அந்த மாதிரி வேல் வாங்கி இங்கே சம்ஹாரம் நடக்கும். அது ரொம்ப விசேஷம். நவக்கிரகங்கள் சன்னதி. 18 சித்தர்கள் உலகத்தில் பஞ்சலோகத்தில் இல்லை, இங்கே விட்டுருக்காங்க. அது யோக தட்சிணாமூர்த்தி இருக்கார். தினசரி அவருக்கு 7:20 7:30 சூரிய பகவான் அவர் வணங்குகிறார். அப்புறம் அஷ்டலிங்கங்கள் இந்த மாதிரி எங்கேயும் உலகத்தில் கிடையாது. இந்திரனுக்கு ஸ்படிகம், அக்னிக்கு செம்பு, யமனுக்கு பித்தளை, நிருதிக்கு வெங்கலம், வருணனுக்கு பச்சை, வாயுக்கு பாதரசலிங்கம் எங்கேயும் பார்க்க முடியாது, ஒரு அடியில் பாதரசலிங்கம். குபேரனுக்கு தங்க மூலஸ்தானத்தில் இருக்குது, தங்க ஸ்வர்ணலிங்கம் 100 பவுனில். அடுத்தாக ஈசான லிங்கம் வந்து 15 கிலோ வெள்ளியில் 1008 பானம். ஒன்று தரிசிச்சிங்களாவும் 1008 லிங்கத்தை தரிசனத்துக்கு உண்டான
பலன் கிடைக்கும். இந்த மாதிரி அஷ்டலிங்கம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, பக்கத்துலேயே தட்சிணகாளி, ராமகிருஷ்ணர் வழிபட்ட தட்சிணகாளி கல்கட்டாவில் இருக்குது. தமிழ்நாட்டில் இங்கே தான், வேறு எங்கேயும் கிடையாது அஷ்டசக்திகள். இந்த அம்பாளுக்கு நவராத்திரி ரொம்ப விசேஷம். 9 ஆழ்வேர் பொம்மைங்க இருக்குது. அது வைத்து வரும் பெண்கள் அனைவருக்கும் தாம்பூலம், தினசரி ஒரு தாம்பூலம் கொடுப்போம். ஒரு நாளைக்கு முதல் நாள் பார்க்க பொட்டு வைக்கிறதுக்கு குங்குமம், கண்ணாடி, அப்புறம் தலைவாரத்துக்கு சீப்பு, வளையல், இந்த மாதிரி தினசரி ஒவ்வொரு தாம்பூலம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது மாத்திரம் மாசியில் குண்ட திருவிழா, அக்னிகுண்டம், சண்டிகோமம் இருக்குது. அக்னிகுண்டம் விசேஷம் அம்பாள். அது மாத்திரம் இல்லாமல் 108 லட்சுமியில் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதுபோல் பார்த்துருங்க, 108 லட்சுமிங்க ஐஸ்வர்யேஸ்வரர், சித்திரலேக்கா சமேதர குபேரர் ரொம்ப விசேஷம் நடைபெற்றிருக்குது. ஒவ்வொரு மாதத்துலேயும் சித்திரை 1ஆம் தேதி ஒவ்வொரு வருடத்துலேயும் இது 26வது வருடமாக குபேர பூஜை விசேஷமாக நடைபெறுகிறது. அடுத்ததாக பிரதோஷம் ரொம்ப விசேஷம் இங்கே. அது வர சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம். சித்ரா பௌர்ணமியில் சித்ரா குப்த நாயனார் எங்கேயும் கிடையாது. காலையிலேருந்து க்யூவில் நிற்பாங்க சித்ரா குப்தனை தரிசிக்க. அது ரொம்ப விஷயம். அருள்வாக்கு அன்னைய தினம் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அருள்வாக்கு இருக்கிறது. சங்கடங்கள் ஹர சதுர்த்தி கணபதி ஹோமம் விசேஷம். பஞ்சமி வராகி 6 அடி உயரத்தில் எங்கேயும் இல்லை. இங்கே ஒவ்வொரு பஞ்சமியில் விசேஷ பூஜை. பைரவாஷ்டமி சொர்ண ஆக்கிருஷ்ட பைரவர் உற்சவர் எங்கேயும் கிடையாது. சேலத்தாள் மாவட்டத்தில் இங்கே தான் அது விசேஷமாக பூஜை நடைபெற்று புறப்பாடெல்லாம் நடைபெறும். அச்சய திருதி இப்போ வருது இந்த மாதத்தில். கிட்டத்தட்ட போன வாட்டி ஒரு 200 பெண்களுக்கு வஸ்திரம் கொடுத்தோம். ஏன்னா திரௌபதிக்கு வஸ்திரம் கொடுத்த நாள் கிருஷ்ணர் அந்த அச்சய திருதி தான். அவ்வளோ விசேஷம் கொடுக்கறது. அதில் வைகாசியில் விஷ்ணுபதி புண்ணியகால, வைகாசி, ஆவணி, கார்த்திகை மாசி 1 இந்த 1ஆம் தேதிகளில் விஷ்ணுபதி புண்ணியகால பூஜை. வைகாசி விசாகத்தன்னைக்கு ஆசிரம ஸ்தாபகர் பாவாயம்மாள் என்னுடைய தாயார் அவர்கள் பிறந்தநாள், முருகனுடைய பிறந்தநாள் விசாக நட்சத்திரம். அன்றைய தினம் 1973 இலவச திருமணம் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 300 திருமணம் நடந்திருக்கு. போன வருஷம் கூட 5 திருமணம். இப்போ அந்த வருடத்துக்கு இந்த வருடம் 22/5 வருது. அன்றைக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விசேஷங்கள் அமாவாசையில் 18 சித்தர் பூஜை. அது மாத்திரம் உடம்பு சரியில்லாதவங்க, மனோநிலை சரியில்லை, படுத்தா தூக்கம் வரல, ஏதோ அழுத்துற மாதிரி, இந்த மாதிரி இருக்கோசி 8 மணிக்கு வேப்பிலை படம் ஒவ்வொரு அமாவாசையிலையும் விசேஷமாக அந்த வேப்பிலை படம் போடப்படும். அதே மாதிரி ஆணி திருமஞ்சனத்தில் இங்கே சிவபார்வதி கல்யாணம் விசேஷமாக நடைபெறும். அதே மாதிரி ஆடியில் 1ஆம் தேதி அன்னபிஷேகம். 5 வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை அத்தனையும் ஆடி மாதம் திருவிளக்கு பூஜை. அப்புறம் ஆடியில் கிருத்திகை ரொம்ப விசேஷம். முருகனுக்கு தங்க கவசம் சாத்துப்பட்டி பண்ணி அன்னாபிஷேகம், ப்ரோக்ராம்ஸ், அதாவது கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். 18ஆம் பேருக்கு காவடி புறப்படுதல். முருகனுக்கு நவதானியத்தினால் அலங்காரம். ஏன்னா ஆடிப்பட்டம் தேடி வதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நவதானியத்தினால் முருகனுக்கு அலங்காரம். நவதானியத்தில் ட்ரெஸ்ஸு. ஏன்னா இந்த வருடம் பூரா மக்களுக்கு நவதானியம் ஏன்னா சாப்பிட்ற பொருள் அது ஒன்று தான். அது வயிற்றுக்கு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அதனால் நவதானியத்தினால் ட்ரெஸ்ஸும் செஞ்சு வழிபாடு நடக்குது. ஆடி அமாவாசைக்கு பிரிதிங்கிற ஹோமம். 1 மூட்டை மிளகாய் போடுவோம், கொஞ்சம் கூடி காரம் இருக்காது. ஆடி அமாவாசையிலையும் தை அமாவாசையிலையும் இப்போ பிரிதிங்கிற ஹோமம். ஆடி பூரம் அன்னைக்கு சரஸ்வதிக்கும் அம்பாளுங்களுக்கெல்லாம் வளையல், ஆண்கள் ஜென்ஸிலெல்லாம் அவங்க என்ன நினச்சிட்டு போடுறாங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். அந்த இதில் நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, அப்புறம் அது இல்லாமல் 15/8 இந்த நம்மளோட கலாச்சாரம்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. திருப்புகள்லாம் கொஞ்ச நாள் ஆனால் என்னன்னு தெரியாது போயிட மாட்டிருக்கு. அதுக்கோசரம் இந்த வருடம் 32ஆம் ஆண்டு திருப்புகழ் திருவிழா வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 15 சபைங்க கலந்துக்கிறாங்க. அந்த 15 சபைக்கும் காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரம் உபச்சாரங்கள் எல்லாம் செஞ்சு இந்த 15 திருப்புகள் நம்ம கலாச்சாரம் குறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த திருப்புகள் பஜனை வச்சுருக்கோம். அதெல்லாம் விசேஷம். அப்புறம் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம் அன்றைக்கி கலச பூஜை செஞ்சு அவங்க கையினால் 108 லட்சுமியில் வரலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அது வேறு எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு, அவ்வளோ விசேஷமானது. அப்புறம் கோகுல அஷ்டமிக்கு பெருமாள் புறப்பாடு. இங்கே 7.5 அடி உயரத்தில் வெங்கடாஜலபதி வீட்டு இருக்கிற விசேஷமாக புறப்பாடு. 108 தங்க புஷ்பத்தினால் அர்ச்சனை எல்லாம் நடைபெறும். அப்புறம் விநாயகர் சதுர்த்தியில் 71ஆம் ஆண்டு கைப்பிள்ளையார்
நாங்கள் மற்றவங்களாட்ட அச்சு பிள்ளையாரில் கையிலே விநாயகர் மண்ணை பிசைஞ்சு செஞ்சு அது வழிபாடு விநாயகர் சதுர்த்தி அன்னதானம் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். புரட்டாசியில் 5 சனிக்கிழமை முதல் வார போகிற சனிக்கிழமை வந்து விசேஷ தாசர் பூஜை. அன்றைய தினம் வந்து முருகப்பெருமானுக்கு பார்த்தசாரதி அலங்காரம். 2வது வாரம் வந்து ராஜா கிருஷ்ணமூர்த்தி அலங்காரம். 3வது வாரம் விசேஷமாக வைர கிரீடம் தரிசனம். 4வது வாரத்தில் விசேஷமாக திருப்பதி விசேஷமாக கருட வாகனத்தில் புறப்பாடும் விசேஷ பூஜைகள் நடைபெறும். 4வது வாரத்தில் அது விசேஷமாக தனி கோயில் இங்கே இருக்கிறதுனால விஷயம் நடைபெறும். இந்த நவராத்திரியில் ரொம்ப விசேஷம். அதுவும் விஜயதசமிக்கு அபியாசம் நடைபெறும். தினசரி தாம்பூலம். விஜயதசமி இது நம்ம ஆயுத பூஜனைக்கு ஒரு 1000 பேருக்கு நோட் புக் பென்சில் கொடுக்குறோம். பௌர்ணமியில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சத்யநாராயண பூஜை விசேஷமாக. ஐப்பசியில் கந்தசஷ்டி உற்சவம் ரொம்ப விசேஷம். அமாவாசை அன்னைக்கு கொடியேற்றிடுவோம். இந்த சண்முகநாதனங்க வைத்து அங்கே பார்த்திங்கன்னா 36 முகம் கொண்ட, எதனால் சஷ்டி 36 தடவை படிக்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த சண்முக சக்கரம் கிட்டத்தட்ட 15 கிலோ வெள்ளியில் இருக்குது. அதுக்கு 36 முகம். அதை வைத்து தினசரி 36 தடவை சஷ்டி பாராயணம். சண்முகருக்கு விசேஷமாக தினசரி லட்சார்ச்சனை விசேஷம் நடைபெறும். அன்றைய தினம் கந்த சஷ்டியில் அன்றைய காலையில் பக்தர்கள் போன வாட்டி ஒரு 200-300 உள்ள இடம் பத்தில் வெளியே வச்சுட்டோம். அவரில் 36 தடவை கலசம் கொடுத்துருவோம். சஷ்டி பாராயணம்னு இந்த கலசத்தை சக்திவேலுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. அடுத்த நாள் திருக்கல்யாண வைபவம் ரொம்ப விசேஷம். கல்யாணம் ஆகாதீங்க, எந்த காரியத்தை நினச்சி கலந்துக்கிறாங்களோ அந்த காரியம் வெற்றிப்படும். 1000கணக்கான ஜனங்க உட்காரத்துக்கு இடம் பற்ற மாட்டேங்குது. இப்போ அவ்வளோ ஜனங்க வந்து திருக்கல்யாண வைபவத்தில் கலந்துக்குவாங்க. அதே மாதிரி ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் விசேஷமாக நடைபெறும். கார்த்திகையில் தினசரி வந்து விசேஷ பூஜைகளும். கார்த்திகையில் பைரவாஷ்டமி வந்து ஜென்ம பைரவாஷ்டமின்னு கார்த்திகையில் அது விசேஷ பூஜையும். கார்த்திகை தீபம் ரொம்ப கார்த்திகை கூம்பு கொளுத்துதல் விசேஷம் நடைபெறும். அடுத்த நாள் வந்து துளசி மாதேவி பூஜை அது நடைபெறும். மார்கழியில் தினசரி பஜனை, மார்கழி மாத பஜனை. அனுமன் ஜெயந்தி அமாவாசை அன்னைக்கு வருது. அது ரொம்ப விசேஷமாக அனுமருக்கு முதல்ல காலையில் வெண்ணக்காப்பு, சாயந்தரம் 1008 வடைகள் பூஜைகள்லாம் நடைபெறும். 1ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் ஆங்கில புத்தாண்டை விட்டு ஏதாவது ஒரு பூஜை வச்சுருப்போம். போன வருஷம் இந்த பாலா திரிபுர சுந்தரி பூஜை வருஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1999 ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பூஜை செஞ்சுக்கிட்டே வரோம். அந்த விசேஷமாக செய்யப்படும். வைகுண்ட ஏகாதசி முருகனுக்கே பெருமாள் அலங்காரம் ரொம்ப பார்க்கலாம். துவாதசிக்கு அருள்வாக்கு நடைபெறும். அருள்வாக்கு நடந்து ஆண்டாள் திருக்கல்யாணம் அன்றைய தினம் துவாதசி அன்று இந்த வாட்டி வருது. ஆண்டாள் திருக்கல்யாணம் நடைபெறுது. ஆருத்ரா தரிசனம், சிவன் புறப்பாடு விசேஷம் நடக்கும். தை மாதம் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் திருவிளக்கு பூஜை நடைபெறும். 10ஆம் தேதி தை 10 கோயில் ஆண்டு விழா, கோயில் ஸ்தாபித்த விழா. அது ரொம்ப விசேஷமாக அன்னதானம் அருள்வாக்கு நடைபெறும். தை அமாவாசைக்கு பிரிதிங்கிரா ஹோமம் நடைபெறும். தை கிருத்திகைக்கு தாராபிஷேகம் திருச்செந்தூர் 1 தான் நடக்குது. அடுத்தது இங்கே சண்முகருக்கு தாராபிஷேகம் நடைபெறும். அப்புறம் தைப்பூசத்துக்கு வந்து அதாவது இந்த கடந்த தைப்பூசம் எங்களால் கட்டுப்படுத்த முடியல. கூட்டம் காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்த கியூ ராத்திரி 10 வரைன்ட்டு இருந்தது. அந்தளவு தைப்பூசம் ரொம்ப விசேஷம். காவடி புறப்பாடு, அருள்வாக்கு. அதுவும் சாதாரணமாக அருள்வாக்கு சொல்கிறதில்ல. இந்த செம்பு ஆணி பாதகுரட்டு மேலே நின்று 3 மணி நேரம் 4 மணி நேரம் அருள்வாக்கு நடைபெறும். பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜை. மாசியில் முதல் செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு பூச்சாட்டி, அடுத்த செவ்வாய்க்கிழமை சண்டி ஹோமம், புதன்கிழமை கரகம், வியாழக்கிழமை அக்னிகுண்ட விசேஷம் நடைபெறும். சிவராத்திரி வருது. இந்த சிவராத்திரியில் வரிசையாக இங்கே இருக்க மாதிரி அஷ்டலிங்கம் எங்கேயும் கிடையாது. அந்த அஷ்டலிங்கத்தை வைத்து உங்கள் கைப்பட வரும் ஜனங்கள் காலையில் 7லேருந்து ராத்திரி 10 வரைங்கிட்டு அவங்க கைப்பட பன்னீர் அபிஷேகம் பண்ணுவாங்க. எந்த கோயிலும் கிடையாது, எங்கேயும் தொட விட மாட்டாங்க, பண்ணுவாங்க. அது ரொம்ப விசேஷம். அது மாத்திரம் இல்லை, மாசியில் மாசி மகம் ரொம்ப விசேஷம். காரடையான் நோன்பு இருக்குது. அன்றைக்கு வந்து யமதர்மர் இங்கே தான் ஒரு 4 இடத்துல தான் இருக்கார் தமிழ்நாட்டில். அது இங்கே யமதர்மர். அந்த யமதர்மருக்கு விசேஷ பூஜை காரடையான் நோன்பு விசேஷம். பங்குனியில் பங்குனி உத்தரத்துக்கு அதாவது 11 நாள் விசேஷம். 9 நாள் கழித்து 9ஆம் நாள் பங்குனி உத்தரம். சேலம் மாவட்டத்திலே இங்கே தான் தேர், வேறு எங்கேயும் கிடையாது. அந்த தேர் திருவிழா விசேஷமாக தற்போது தான் முடிஞ்சிருக்குது. சித்திரை 1 ரொம்ப விசேஷம். அது மாத்திரம் இல்லை, இங்கே 108 லட்சுமிகளுக்கும்
மற்ற இடத்துல தொடாதீங்கன்னுவாங்க பெண்களை. இங்கே 108 லட்சுமிகளும் பெண்கள் தான். ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட 30 குழுக்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு வாரமும் வந்து அவங்க கைப்பட அபிஷேகம் பண்ணி தொடச்சி சுவாமிக்கு அம்பாளுங்களுக்கெல்லாம் துணி கட்டி அப்புறம் பூ வச்சு வழிபாடு செய்வாங்க. வேறு எங்கேயுமே இந்த வழிபாடெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி எல்லா விசேஷம் நடந்துக்கிட்டு இருக்குது. என்னுடைய தாயார் விட்ட பணியை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா தாயார் கிட்டத்தட்ட 1 டன்னில் முன்னாடி தாயாரும் தந்தையார் செங்கோட கவுண்டரும் வழிபடுற மாதிரி முன்னாடி வந்து விக்கிரகங்கள் வச்சுருக்கோம். அதே மாதிரி முன்னாடி அவங்களுடைய ஜீவசமாதி 2 பேர்த்தோட ஜீவசமாதி இருக்குது. அதெல்லாம் இங்கே விசேஷம். இங்கே வாருங்கள் பக்தர்களே, வந்திருந்து இந்த காவடி பழனியாண்டவர் தரிசித்து என்ன வரம் கேட்குறீங்களோ வாழுங்க. மாங்கல்ய வரத்துக்கு தட்சிணகாலி, கோர்ட்டு கேஸ் ஜெயிக்கினா தட்சிணகாலி இருக்கா. நீங்கள் வந்து விநாயகருக்கு தண்ணி ஊற்றினா நினைச்ச காரியம் நடக்கும். அதனால் பக்தர்லாம் வந்திருந்து இந்த அரிய கோயிலை வந்து தரிசித்து சேலம் மாவட்டத்தில் இது 9ஆம் படை வீடு. அதனால் அந்த 9ஆம் படை வீடு முருகனுக்கு வந்து படை வீடு ரொம்ப விசேஷம். தரிசித்து வேண்டிய வரத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணேன்னா எஸ்எஸ் வர்மா ரொம்ப பிரமாதமாக காலையில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எங்கள் ஆசிரமத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சரி, 135 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி இப்போ வந்து அதாவது 135 உலகத்தில் 109 லட்சுமி வைக்கணும். அதனால் நாங்கள் அப்போ எங்களால் வைக்க முடியல. ஏன்னா அந்த கொரோனா வந்து 2 வருஷம் தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ 135 அடியில் ஒரு லட்சுமி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தாமரைப்பூ மாத்திரம் 29 அடி, அது வேலையாயிடுச்சு. இன்னும் தாமரைப்பூ தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா 8 இதழ் அந்த மாதிரி 4 அடுக்கு. அது தியாகராஜன் சபதி தான் செஞ்சிட்ருக்காரு. ரொம்ப ஒரு விசேஷமான இந்த லட்சுமி வந்து உலகத்தில் எங்கேயும் கிடையாது. 108 லட்சுமி கிடையாது. இது 109வது 135 அடியில் செஞ்சிட்ருக்கோம். அந்த பக்தர்களாம் இந்த திருப்பணியில் வந்து எல்லாரும் கலந்துக்கலாம். வந்திருந்து இந்த ஆசிரமத்தை தரிசித்து வேண்டிய வரத்தை பெருமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி சார், நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய சேலமில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காவடி பழனி ஆண்டவர் கோவிலில் தான் நம்ம இருக்கோம். நிறைய விசேஷமான நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்லைட்டே வச்சு இந்த ஒரு வருஷத்துக்கு என்ன மாதிரியான விசேஷங்கள்லாம் நடக்க போகுது, எந்த டைம்லேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஃபுல் புக்லைட் வச்சு சார் வந்து சொல்லியிருந்தாது. ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே மிக உயரமான 135 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மியோடைய உருவம் வந்து இங்கே உருவாகிட்டு இருக்கு. 108 லக்ஷ்மிகள் வந்து இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இதே இடத்துல வந்துட்டு முருகர் ஆகட்டும், அண்ட் வந்து வெங்கடாச்சலபதி ஆகட்டும், சாய்பாபா ஆகட்டும், இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான லிங்கத்தை வழிபடணும் அப்படிங்கிற லிங்கங்கள் இங்கே இருக்குது. எல்லா நாட்களுமே என்னென்ன ஸ்பெஷலாக வந்துட்டு இங்கே வழிபடிட்டு இருக்காங்க, என்ன டைம்லேருந்து இருக்குது, தங்க தேர் வந்து போகிறது அப்படிங்கிறத பார்க்கும்போதே ஒரு பிரமிப்பாக இருக்குது. நம்ம சேலமில் 9ஆம் படை வீடு அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் சிறப்பான ஒரு விஷயம்தான் இல்லையா? ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம சேலம்லேருந்து ஓமலூர், அதாவது வந்துட்டு பெங்களூர் பைபாஸ் போவோம் இல்லையா? ஸோ அதில் இருந்து நீங்கள் ஜஸ்ட் லெஃப்ட் கட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டீல் பிளான்ட் போகக்கூடிய ரூட் இருக்கும். ஸோ அங்கே முன்னாடியே உங்களுக்கு பெரிய ஆர்ச்சில் வந்து காவடி பழனி ஆண்டவர் கோவில் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு ரைட் சைட்லேயே மிக பிரம்மாண்டமான கோபுரத்தோடு அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில் தான் வந்துட்டு நம்மளுடைய ஸ்ரீ காவடி பழனி ஆண்டவர் கோவில். ஸோ கண்டிப்பாக இங்கே நீங்கள் இது வரைக்கும் வரல அப்படின்னா ஒரு முறையாச்சும் வந்து பாருங்கள். நல்லா பாசிட்டிவாகவும் நிறைய விஷயங்கள் இங்கே வந்துட்டு நடக்கிறது நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரியான அடுத்த ஒரு அழகான ஆலய பயணத்தில் இன்னொரு சிறப்பான கோவிலில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.